வணக்கம் ஆபிரகாம். சிவகங்கை அருகே ஏனாதுபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகவேலுவின் மகன் சந்தோஷ். இவர் சிவகங்கை மன்னர் மேல்நிலைப் பள்ளியில் +1 காமர்ஸ் குரூப்பில் படித்து வருகிறார். இவரது நண்பர் சூர்யா சிவகங்கையில் உள்ள ஒரு பூக்கடையில் பணியாற்றி வருகிறார். இவர்கள் இருவரும் இன்று சிவகங்கைக்கு ஏனாதுபுரத்திலிருந்து மினி பேருந்தில் பயணம் செய்துள்ளனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் பக்கவாட்டில் தொங்கியவாறு வந்துள்ளனர். பேருந்து சிவகங்கை ஆதம் பள்ளிவாசல் அருகே வரும்போது முன்னே சென்ற தனியார் பள்ளி வாகனத்தை முந்தி சென்றனர். அப்போது இரு ஓட்டுநர்களின் கவனக்குறைவால் இரு பஸ்களும் பக்கவாட்டில் மோதிக்கொண்டு படிக்கட்டில் பயணம் செய்த சந்தோஷிற்கு இடுப்பில் பலத்த காயமடைந்தனர். அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலே உயிரிழந்தார். மேலும் அவரது நண்பர் சூர்யா காலில் முறிவு ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்விபத்து குறித்து சிவகங்கை நகர் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி நேரங்களில் போதுமான பேருந்துகள் இயக்காததும் ஓட்டுநரின் அஜாக்கிரதையாலும் விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆபிரகாம்.